நான் என்னோட மாமாவோட வீட்டில் தங்கியிருந்தேன். என்னோட மாமா வெளிநாட்டில் வேலை செஞ்சாரு. அதனால வீட்டில் நானும் நித்யாவும் மட்டும்தான் இருந்தோம். என்னோட மாமா வெளிநாட்டில் இருந்ததுனால நித்யாவுக்கு தேவையான மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. அதனால அவ என் கூட நெருக்கமாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா. எனக்கும் நித்யாவை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை. ஒரு நாள் நைட்டு மின்வெட்டு ஏற்பட்டுச்சு. அப்போ நித்யா என்னோட ரூம்க்கு வந்தா. அன்னைக்கு நைட்டு என் கூட. என்னோட பேர் ஆரவ். எனக்கு வயசு 27. நான் தோற்றத்தில் ஸ்மார்ட்டாகவும் அழகாகவும் உடல் ரீதியாக பலசாலியாகவும் இருப்பேன். என்னை பார்த்தா எந்த பெண்ணும் காதலில் விழக்கூடும். நான் அவ்வளவு அழகாக இருப்பேன். நாங்கள் கிராமத்தில் தான் வசித்தோம். என்னோட தாய் தந்தை விவசாயம் செய்தாங்க. என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. நகரத்தில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்துக்கு நான் நேர்காணலுக்கு போனேன். அப்போ நான் என்னோட பெற்றோருக்கு விவசாயத்தில் உதவி செஞ்சிட்ருந்தேன். ஒரு நாள் அந்த நிறுவனத்திலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, 2-3 நாளில் நீங்கள் வேலைக்கு சேரலான்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இந்த விஷயத்தை என்னோட பெற்றோர்கிட்ட சொன்னேன். அப்போ என்னோட அப்பா சொன்னார், ஆரவ், நான் ரவிக்கிட்ட ஃபோன் பண்ணி உனக்கு தங்குற வசதியை ஏற்பாடு செய்ய சொல்லி சொல்கிறேன். நானும் சரின்னு சொன்னேன். ஏன்னா என்னோட மாமா, அவரோட மனைவி நித்யா, நித்யாவோட மாமியார் நகரத்தில் தான் வசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அப்பா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆரவுக்கு நகரத்தில் ஐடி நிறுவனத்தில் வேலை கிடச்சிருக்கு, அவன் நகரத்தில் தங்குறதுக்காக வருவான், அதனால அவனுக்கு தங்குற வசதியை ஏற்பாடு செஞ்சு வைங்கன்னு சொல்லி கேட்டார். தங்குறதுக்கு ஏதாவது ரூம் பார்த்து வையினும் சொன்னார். அப்போ என்னோட மாமா சொன்னார், ஆரவுக்கு வாடகைக்கு தங்க தேவையில்லை, அவன் என்னோட வீட்டிலையே சௌரியமாக தங்கட்டும். எப்படியும் வீட்டில் அம்மாவும் நித்யாவும் மட்டும்தான் இருக்காங்க, அதனால ஆரவ் அவங்க கூடயே தங்கட்டும். என்னோட மாமா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அவர் வருஷத்துக்கு 2 முறை தான் வீட்டுக்கே வருவார். நித்யாவுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகியிருந்துச்சு. ஆனால் குழந்தை இல்லை. அதனால் வீட்டில் நித்யாவோட மாமியாரும் நித்யா மட்டும்தான் இருந்தாங்க. நான் நினச்சேன், டவுனில் நான் தனியாக வாடகை வீட்டை எடுத்து தங்குவேன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா, நீ நித்யாவோட வீட்லேயே தங்கி வேலைக்கு போன்னு சொன்னாங்க. முதல்ல எனக்கு சரியா இல்லை. ஆனால் எனக்கு வரவிருக்க வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமா 2-3 நாட்களுக்கு அப்புறமா நான் டவுனுக்கு போக தயாரானேன். அப்போ என்னோட மனசில் இந்த எண்ணம் வந்துச்சு, நித்யா எப்படி இருப்பா? ஏன்னா நான் நீண்ட காலத்துக்கு அப்புறமா அவளை சந்திக்க போகிறேன். நான் ரொம்பவுமே உறவுகள் வீட்டுக்கு போகிறதில்ல. கடைசியாக நித்யாவை அவளோட கல்யாணத்தில் தான் பார்த்தேன். நித்யா ரொம்பவே அழகாக இருந்தா. அவளோட அழகு இதயத்தை கவர அளவுக்கு இருந்துச்சு. அவள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தா. அவளை பார்த்தா யாருமே காதலில் விழுந்துருவாங்க. நித்யா சொர்க்கத்தின் தேவதை மாதிரி இருந்தா. ரொம்பவே அழகாக இருந்தா. அதனால் அவள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரவி, நித்யா 2 பேரும் கல்யாணத்தப்போ அவங்களுக்கு 15 நாட்கள் எங்கள் கிராமத்தில் தான் தங்க வந்திருந்தாங்க. நித்யா ரொம்பவே திறந்த மனசோட எப்போவுமே என் கூட கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டு பேசுவா. அந்த 15 நாட்களில் நான் அவன் மேலே காதலில் விழுந்துட்டேன். நித்யா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா இனி நான் நித்யா கூட தான் வாழ போகிறேன். நகரத்துக்கு வர்றப்போ நான் அவளை பற்றி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட சிந்தனையில் மூழ்கி நகரமும் வந்து சேர்ந்தது எனக்கு தெரியவே இல்லை. ஆரவ் தன்னோட மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்கே நித்யா சிவப்பு நிற சேலையை கட்டிக்கிட்டு, அந்த சேலையில் அவளோட அழகு இன்னுமே கவர்ச்சியாக தோணுச்சு. ஆரவ் அவளை ஒரே நோட்டத்தில் பார்த்தான். அவங்களோட மாமியார் சாவித்ரி பாட்டி ஆரவோட பக்கத்தில் வந்து ஆரவோட முதுகில் தட்டி கொடுத்து, நல்லது நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ஆரவுக்கு சுயநினைவே வந்துச்சு. பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். சாவித்ரி பாட்டி சொன்னாங்க, உன்னோட மாமா எப்போவுமே வெளிநாட்டில் தான் இருக்கான், 7 மாதத்துக்கு ஒரு முறை தான் வர்றான். அதுக்கப்புறமா ஆரவ் தெளிவடைஞ்சு ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார்றான். நித்யா அவனுக்கு டீ கொண்டு வந்தா. டீ கப்பை கீழே குனிஞ்சு கொடுக்கும்போது சேலையில் லைட்டாக அவளோட முந்தான விலகி இருந்துச்சு. ஆரவோட பார்வை தானாகவே வேறு திசைக்கு போச்சு. வந்த கணத்திலேயே அவன் பார்க்கக்கூடாததை பார்த்துட்டான். நித்யா முன்னாடி விட இன்னுமுமே அழகா உடல் ரீதியாக கவர்ச்சியாகவும் இருந்தா. இதுக்கப்புறமா அவ கேட்டா, ஆரவ், என்ன நீ திரும்ப திரும்ப பார்க்குற? அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை நித்யா. அப்போ அவள் கொஞ்சம் வெக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டா.
அவளுக்கும் அவனோட பார்வை பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அவரோட கணவர் எப்போ வெளிநாட்டில் தான் இருப்பாரு. அவளுக்கும் அவனோட பார்வை பிடிச்சிருக்கலாம். ஏன்னா தன்னோட கணவர் எப்போவுமே வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவளுக்கும் தனிமையில் உணர்ந்திருக்கலாம். இதுக்கப்புறமா ஆரவ் சாவித்ரி பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பாட்டி சொல்கிறாங்க, ஆரவ், உனக்காக நித்யாவோட ரூம்க்கு பக்கத்துலேயே ஒரு இடம் காலியாக இருக்குது. உன்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு. ஆரவ் ரூம்குள்ளே போகிறப்போ அவனோட பார்வை திரும்பவும் நித்யா மேலே பட்டுச்சு. அவனை பார்த்து சிரிச்சான். அந்த புன்னகையை பார்த்ததும் அவனோட மனசு முழுக்க குழம்பி அவகிட்ட இன்னும் அதிக ஈர்ப்பாக உணர்ந்தான். அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனோட ரூம்க்கு போயிட்டு அவனோட திங்ஸை வச்சுட்டு வெளியே வந்தான். இப்போ நித்யா அவனை முற்றிலுமாக கவர்ந்துட்டா. இதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரவ் தன்னோட ரூம்க்கு போயிட்டு ஓய்வெடுத்தான். பிறகு மாலை 5 மணிக்கு கண் விழிச்சான். அப்பதான் மாமா ரவி வெளிநாட்டிலேருந்து வீடு திரும்பியிருந்தாரு. அவர் 2 நாட்கள் விடுமுறை எடுத்திருந்தாரு. ரவி கேட்டாரு, ஆரவ் எப்படி இருக்க, எப்போ வந்த? ஆரவ் சொன்னா, காலையில் வந்தேன் மாமா, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரவி சிரிச்சுக்கிட்டு சொன்னார், நானும் நல்லா இருக்கேன். சில நேரம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அது கூட நித்யா சாப்பாடும் தயார் செஞ்சுட்டா. இதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து இரவு உணவை உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஆரவ் ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்காந்து மொபைலை பார்த்துட்டு இருந்தான். நைட்டு 10:30 மணிக்கு அவன் தன்னோட ரூம்க்கு போயிட்டு படுக்கையில் படுத்தான். ஆனால் எப்படியும் தூக்கம் வரல. நைட்டு ஒரு 12:30 மணி ஆகியிருந்துச்சு. கொஞ்சம் டெராஸ்க்கு போயிட்டு காற்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சான். அவன் டெராஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்து திரும்பவும் தன்னோட அறைக்கு போக ஆரம்பித்தான். அப்போ தான் ரவியும் நித்யாவும் அவங்களோட ரூம்லேருந்து ஏதோ மெல்லிய ஒலி கேட்டுச்சு. ஆரவ் அவங்களோட ரூம்க்கு பக்கத்தில் போயிட்டு கதவுக்கு பக்கத்தில் காதை கொடுத்தான். ரவி நித்யா கிட்ட சொல்கிறாரு, நாள் முழுக்க பயணம் செஞ்சு களைப்பாக இருக்கேன், என்னை ஓய்வெடுக்க விடு. ஆனால் நித்யா கேட்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நான் உங்கள் கூட நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். இது பல மாதங்களுக்கு அப்புறமா உங்களை பார்க்குறேன். அதனால தான் என்னோடய ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வித்தியாசமாக உணர்ந்தேன், அவளை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டேன். அதனால் கதவோட பக்கத்தில் இருக்க ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன். முன்னால் இருந்த காட்சி என்னை மெய்மறக்க வச்சுச்சு. ஏன்னா நித்யா மாமா கூட இருந்தா. ஆனால் மாமா கிட்டேருந்து எந்த பதிலுமே வரல. அவர் எதுவுமே சொல்லாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு சும்மா படுத்து தூங்கினாரு. இதுக்கப்புறமா நித்யா தன்னை சமாளிச்சுக்கிட்டு அவளும் படுத்து தூங்கிட்டா. நான் என்னோட ரூம்க்கு போயிட்டு நித்யாவுக்கு தேவையான மகிழ்ச்சியை இனி நான் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். நித்யாவை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். தூக்கம் வந்துருச்சு. எனக்கு தெரியவே இல்லை. காலையில் எழும்பி பார்த்தப்போ நித்யா குளிச்சுட்டு வந்திருந்தா. அவள் ஒரு கவுன் போட்டிருந்தா. அந்த கவுனில் அவள் ரொம்பவே அழகாக இருந்தா. நித்யா என்னை பார்த்து, நீ குளிச்சுட்டு நான் உனக்கு காலையில் உணவு செய்கிறேன்னு சொன்னான். நான் குளித்து தயாராகி ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்காந்துருந்தேன். நித்யா எனக்கு காலை உணவு கொண்டு வந்தா. நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிடும்போது நித்யாவையே உத்து நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். இரவு நேரத்தில் அவள் கொண்டிருந்த ஏக்கத்தை பார்த்து நான் அவகிட்ட ரொம்பவே கவரப்பட்டேன். ஆனால் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். எனக்கு எப்போ நித்யாவை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ நான் நித்யாவை காதலிக்க ஆரம்பித்தேன். அவள் கூட நெருக்கமாக இருக்க ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறமா நித்யாவை பற்றி சிந்திச்சுக்கிட்டே காலை உணவை முடித்தேன். ரூம்க்கு போயிட்டு தயாராகி டியூட்டிக்கு போனேன். ஈவினிங் 5:30 மணி அளவில் நான் வீட்டுக்கு வந்தேன். மாமா பக்கத்து வீட்டு அத்தை கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் டீ குடிச்சிக்கிட்டே நித்யா கூட பேசிக்கிட்டே உட்காந்துருந்தேன். இப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருந்துச்சு. சில நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் மாமா அத்தை கூட ஒரு வாரம் வெளியில் போகிறதா சொல்லியிருந்தாரு. மறுநாள் காலையில் மாமா புறப்பட்டாரு. போகிறப்போ என்கிட்ட, நல்லா இரு, வேலையை கவனமாக பாரு, நித்யா கூட கவனமாக இருன்னு சொன்னார். அதுக்கப்புறமா மாமா புறப்பட்டுட்டாரு. இப்போ வீட்டில் நானும் நித்யாவும் மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா மாமா காலையிலேயே வெளிநாட்டுக்கு புறப்பட்டுட்டாரு. இப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த ஒரு வாரத்தில் நித்யாவோட நெருக்கம் வளர்ந்து சந்தோஷமாக இருந்துச்சு. மறுநாள் காலையில் எழுந்து நான் டியூட்டிக்கு போனேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நித்யா வேலையை முடிச்சுட்டு ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தா. அவள் என்கிட்ட சொன்னா, ஆரவ், நீ ஃப்ரெஷ்அப் ஆகி வா, நான் உனக்கு டீ ரெடி பண்ணுறேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ நித்யா டீ கொண்டு வந்து கொடுத்தா. டீ கப்பை என்னோட கையில் கொடுக்கும்போது வேணும்னே என்னோட கையை தொட்டா.
ஏன்னா அவளோட கணவர்கிட்ட இருந்து தேவையான மகிழ்ச்சி அவளுக்கு கிடைக்கல. இந்த இளம் வயசுல அது தேவைப்பட்டுச்சு. நான் இடையிடையே நித்யாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ நித்யா என்னை நோக்கி ஈர்ப்படைய ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பேசும்போது நித்யா என்கிட்ட கேட்டா, ஆரவ் உனக்கு காதலி இருக்காளா இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னேன். இது வரைக்கும் அப்படி யாரும் எனக்கு கிடைக்கல. அப்போ நித்யா சொன்னா, ஆரவ் நீ ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்க. எந்த பொண்ணு எளிதாக உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவா? நான் சொன்னேன், எனக்கு பெண்கள் முதல்ல பிடிக்காது. அப்போ அவ சொன்னா, அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும்? நான் சொன்னேன், நித்யா உனக்கு கோவம் வராது தானே? அவ சொன்னா இல்லை அப்படின்னு. எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? அதுக்கப்புறம் அவகிட்ட நான் சொன்னேன், நித்யா நீ ரொம்பவே நல்லவளா இருக்க. நீ பார்க்க ரொம்ப அழகாவும் கவர்ச்சியாகவும் இருக்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முதல் பார்வையிலேயே ஓ மேலே தான் காதல் வந்துருச்சு. ஆனால் எனக்கு சொல்ல தைரியம் இல்லை. அதுக்கப்புறமா நித்யா என்னோட பக்கத்தில் வந்து என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னா, நான் உனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கேனா? நான் சொன்னேன், ஆமாம் நித்யா, உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இங்கே வந்த நாள்லேருந்து அந்த நைட்டு உன்னை பார்த்தேன். நீ மாமாவோட பக்கத்தில் அவரோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த. ஆனால் மாமா உனக்கு நேரம் கொடுக்கவே இல்லை. அந்த நைட்லேருந்து நான் உன்னோட பைத்தியம் பிடிச்சிட்டேன். அப்போ நித்யா சொன்னா, ஆரவ் உன்னோட மாமாவுக்கு என் மேலே அன்பே இல்லை. அவர் தன்னோட வேலையில் மட்டும்தான் பிஸியாக இருக்காரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வராரு. ஆரவ் எனக்கும் உன் மேலே முதல் பார்வையிலே காதல் வந்துருச்சு. இப்போ நீ தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். இப்படி சொல்லிட்டு நித்யா என்னை இறுக்கமாக அணைச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா நித்யா என்னை அவளோட ரூம்க்கு கூட்டிகிட்டு போனா. ரூமோட லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு படுக்கையில் வந்து உட்காந்தா. ரொம்ப நேரம் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறமா நித்யா என் மேலே அன்பு பொழிய ஆரம்பிச்சா. நித்யா முழு மனதோட என் கூட இருந்தா. ஏன்னா அந்த நாளில் வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அதனால நாங்கள் 3 மணி நேரமாக அந்த அறையில் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நித்யா சொன்னா, ஆரவ் நீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் உன்னோட மாமா எனக்கு கொடுக்காத சந்தோஷத்தை நீ இந்த 3 மணி நேரத்தில் எனக்கு கொடுத்துட்ட. நான் உன்னை விட்டு வாழவே முடியாது. எனக்கு உன்னோட அன்பு தேவை. நான் இப்போ உன்னுடையவளாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஒரு முறை சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. எப்போ வந்துச்சுன்னே தெரியல. காலையில் கண் விழிச்சோம். அதுக்கப்புறமா நான் எழும்பி குளிச்சுட்டு டியூட்டிக்கு புறப்பட்டேன். நித்யா என்னை ரொம்பவே நல்லா அன்பாக தன்னோட வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டா. இப்படியே நாங்கள் 2 பேரும் தினமும் பேசி சந்தோஷமாக இருக்கிறத என்னோட மாமாவோட அம்மா பார்த்துட்டாங்க. அதை பார்த்த அவங்க உடனே என்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு என்னோட மாமா நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்காக தான் நான் இவ்வளவும் செய்கிறேன். உனக்காக தான் நான் வெளிநாட்டில் கஷ்டப்படுறேன். ஆனால் நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீ செய்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டுட்டாரு. இதை கேட்டதுமே என்னோட அத்தை திகைச்சு போயிட்டு அதுக்கப்புறமா என்னையும் அந்த வீட்டை விட்டு வெளியில் தங்க சொல்லிட்டாங்க. நானும் வேற வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளிநாட்டில் இருந்த மாமா வந்து நித்யாவுக்கும் மாமாவுக்கும் பெரிய பிரச்சனையாகி அவங்க 2 பேரோட திருமண வாழ்க்கையையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சட்டப்படி 2 பேருமே கோர்ட்டில் போயிட்டு விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா நித்யா என்னை நேசிக்கிறதா சொன்னா. எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதனால நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட காதலி இன்னைக்கு மனைவியாக என் கூட வாழ்ந்துட்டுருக்கா. எங்களோட குடும்ப வாழ்க்கை இன்னமுமே சந்தோஷமாக போகுது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.